இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்கதரிசிகளில் பெரியவனாக அறியப்பட்டவன் தான் யோனா. காரணம், அந்த யோனாவின் ஒரு பிரசங்கத்தினாலே ஒரு பட்டணம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே வருகிறார்கள். யோனா பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்னே நடந்த காரியம் என்னவென்றால் 3 நாட்கள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் கடலில் தூக்கி போடப்பட்டான். எல்லாரும் நினைத்திருப்பார்கள் அவன் மரித்து விட்டான், இனி அவனால் வெளியே வர முடியாது என்று. இவனுடைய சாப்டர் இதோடு முடிந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனை விழுங்கும்படிக்கு ஒரு மீனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். மீன் அவனை விழுங்கினது. 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்தான். அதன் பிறகு மீன் அவனை வெளியே கரையிலே கொண்டு போய் கக்கி விட்டது. அதன் பிறகுதான் அவன் புறப்பட்டு நினிவே பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று. இவைகளெல்லாம் நிழலாய் காண்பிக்கப்படுகிறது. என்ன யோனாவிலும் பெரியவர்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மரித்தார். அவர் மரித்த போது எல்லாரும் நினைத்தார்கள் இதோடு இந்த சாப்டர் முடிந்து விட்டது என்று. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்கள் கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தார். 3 நாட்கள் முடிந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தி சீஷர்கள் மூலமாய் உலகுக்கு தெரிவிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தார். அன்று யோனாவின் பிரசங்கத்தினாலே ஒரு பட்டணம் மட்டும் ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து அதன் பிறகு வெளிப்பட்ட அந்த சுவிசேஷத்தினாலே உலகம் முழுவதும், உலகத்தின் பல திசைகளிலிருந்து பல கோடி ஜனங்கள் இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்தார்கள். இவர் யோனாவிலும் பெரியவர். இந்த 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்த யோனா என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய ரட்சிப்புக்காக கதறினான், கண்ணீர் வடித்தான். ஆனால் இந்த 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இந்த 3 நாட்கள் இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த ஆவியிலே போய் காவலில் இருந்தவர்களுக்கு, அடைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு, காரணம் இந்த மரணத்தின்படி இந்த பாதாள பிடிக்குள்ளே போய் ஒருவருக்கும் வெளியே வர முடியாது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு மரித்தாரோ அன்றுதான் பரதீசின் வாசல் திறக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த நாட்களிலே, இந்த 3 நாட்களிலே ஏற்கனவே மரித்து அடைக்கப்பட்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களிடத்துல போய் என்ன செய்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அவர் பிரசங்கித்தார் என்று. ஆமென். ஆங்கில மொழியிலே அதனுடைய மூல பாஷையில இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய வெற்றியை ப்ரொக்ளைம் பண்ணினாரா, பிரகடனப்படுத்தினாரா. நான் மரணத்தை ஜெயித்தேன் என்று. எனவேதான் ஆபிரகாம் அவருடைய நாளை காண ஆசையாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவர்தான் வாசல். ஆமென். எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆமென். என் ஆண்டவர் 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்ட 3 நாட்களில் யோனாவை மாதிரி கதறவில்லை. மாறாக அவர் ஜெயத்தை பிரகடனப்படுத்தினார். நம் ஆண்டவர் ஜெயித்தவர், சாவை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். இவர் யோனாவிலும் பெரியவர். அந்த பெரியவரை கொண்டாடுவோம், மகிமைப்படுத்தி மகிழுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நீர் நல்லவர். மனதார உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்குரிய மகிமையை செலுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.